என்ன வேதா? ஆ? இவ நம்ம வீட்டுக்கு வந்து எப்படி? நான் தான் மாமா சாப்பாட்டுல கல்ல போட்டேன். அ, அவர் இலையில மட்டும் தான் போட்டேன். ஏமா? அவர் மட்டும் தான் பிராங்க் பண்ணுவாரா? கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை கூட இந்த மாதிரி விளையாடுறது சகஜம் தானே அத்தை? அதான் அப்படி பண்ணிருக்கா. என்ன மாப்பிள்ள நீங்க? கல்லா இருந்தாலும் கடிச்சு துப்ப வேண்டாமா? எது? அப்பதானே பல்லு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரியும். ஆமா, மாப்பிளைக்கு பல்லு ரொம்ப வீக்கு போல. அம்மா சும்மா சரிங்க இருக்குமா? மாமா. என்னம்மா நீங்க? அப்படியே வண்டியை வேற பக்கம் திருப்பிட்டாங்களே. நிரஞ்சனா, மாப்பிள்ளைக்கு வேற இலை போட்டு சாப்பாடு வை. போ. அம்மா சரிங்க நீங்க பா. எல்லாத்தையும் எடுத்து கொடுங்க. எடுக்கிறேன். மாமா சாப்பிடுங்க மாமா. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்த இலையில எல்லாம் போடல. நீங்க சாப்பிடுங்க. இந்த காலத்துல எல்லாமே ஆன்லைன்ல தான் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிக்கிறோம். வீட்ல யாருமே சமைக்கிறதே இல்லப்பா, இல்ல. வேற எங்கேயும் போகணுமா? ஆ நேரா வீட்டுக்கு அவ்வளவுதான்ப்பா, ஆமா வீட்டுக்கு தான். ஆமா. வந்தாங்க. போகணும். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. ரொம்ப சந்தோஷம். சஞ்சய் விளையாட்டா பண்ணது ஐயோ, சம்பந்தி. மனசுல வச்சுக்காதீங்க. அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு மாமா இப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. ஏகப்பட்ட வேலை இருக்கு. ம், சரிங்க அத்தை. சரி, நாங்க போயிட்டு வரோம். சரி வாங்க. போலாம். நிலா, உன் செயின் எங்க? எங்க போச்சு? எங்க? தெரியலையே பிபாய். ஏமா நிலா, வரும்போது செயின் போட்டுட்டு தான் வந்தியா? ஆமா பீமாமா. இடையில எதுவும் காட்டினியாமா? இல்லே. விளையாடுறப்ப எங்கேயாவது விழுந்திருக்கும். கொஞ்சம் தேடி பாப்போம். எல்லாரும் தேடுங்க, கிடைக்குதான்னு பாப்போம். அம்மா, எங்க தேடியும் கிடைக்கலையேம்மா. ஆ, நிலா செல்லம், நான் உனக்கு ஒரு புது செயின் வாங்கி தரவா? அம்மா, என்னம்மா பேசுறீங்க? அது அவங்க அம்மா வாங்கி கொடுத்த செயின். அதுக்கு எப்படி நீங்க புது செயின் வாங்கி கொடுத்து ஈடு கட்டுவீங்க? ஆமா, செயினை தொலைச்சிட்டு போனா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. எங்க போச்சு? இல்ல, நல்லா யோசிச்சு சொல்லு. நான் இங்கே தான் இருந்தேன், வெளியே போகல. வெளியில போகலன்னா அப்ப செயினும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். வெளியில போக வாய்ப்பே இல்லை. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேமே, கிடைக்கலையே மாப்பிள்ள. என்ன செய்யறது? தேடியும் கிடைக்கலனா இங்க இருக்கிறவங்க யாரோ எடுத்து வச்சிருக்காங்கன்னு தானே அர்த்தம். சஞ்சய்,
சஞ்சய் என்ன பேசுற நீ? ஆமாம்மா, இல்லைன்னா வேற எப்படி செயின் காணாம போயிருக்கோம்? டேய் இப்ப என்னதான்டா பண்ணுங்கிற? சொல்லு சஞ்சய், என்ன பண்ணணும்ன்ற? எல்லாரையும் செக் பண்ணணும். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏய். எங்க வீட்டுக்குள்ளே வந்து எங்களே திருடன்னு சொல்லுவ? எங்களை பார்த்தா உனக்கு திருட்டு போய குடும்பம் மாதிரி தெரியுதா? ஏங்க, திருட்டு போனதை சொல்றதுக்கு எதுக்கு தைரியம் வேணும்? போச்சுன்னா போச்சு, அவ்வளவுதான். அப்படிதான் சொல்லுவாங்க. யார் எடுத்ததுன்னா அப்புறம் வேற எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? நான் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ எல்லாமே தப்பா தான் பேசுற. ஏங்க, நகை திருட்டு போனதுக்கு அப்புறம் வேற எப்படி பேசுறது? ஒண்ணு எல்லாரையும் செக் பண்ணணும், இல்ல இந்த இடத்துக்கு போலீஸ் வரணும். சண்முகம் அண்ணே, இதுக்கு தான் எங்களை வர சொன்னீங்களா? வர சொல்லி அவமானப்படுத்துறீங்களா? என்ன இந்த பையன் பேசிட்டே இருக்கான், நீங்க அமைதியா இருக்கீங்க? அம்மா ஒரு நிமிஷம் அமைதியா இருங்கம்மா, நான் சொல்றது கேளுங்கம்மா. இதுக்கு தான் சொன்னேன் ரெண்டாம் தரமா வேணான்னு. இவன் லட்சணம் தெரிஞ்சுதான் அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு போல. என்னைய சொன்ன? சஞ்சய் மாமா, டேய் சஞ்சய் விடுடா. இதுக்கு மேல ஏதாவது பேசலன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். விடுங்க பீமன். டேய், என் மேல கை வச்ச நீ உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஏய் அப்புறம் அடிக்காம என்னையா பண்ணுவான்? நீ என்ன வார்த்தை பேசுற? உன் மகன் தான் யாரு என்னன்னு தெரியாம வார்த்தை விடுறான். யோ நீதான் ஏன் அப்படி பேசுற? நானா? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப தான் பேசுற. எங்க குடும்பத்தை பத்தி பேசினா அவன் சும்மா இருப்பானா? என்ன மீறி இந்த கல்யாணம் எப்படி நடக்குது நானும் பாக்குறேன்டா. யோ, அப்படி ஒரு கல்யாணமே எனக்கு தேவையில்லையா? கரெக்டா சொன்னடா. ச்சே, இப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. சம்பந்தி ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்களேன். மாப்பிள்ள, அவன் பேசுனது தப்புதான். நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். விடுங்க மாப்பிள்ள. யோ, அவன் நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் தான் அசிங்கப்படுத்துறான். அவங்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க? ஏய் கொஞ்சம் அமைதியா இருடா, பேசாம இருடா. மாப்பிள்ள, அவனை விடுங்க. இப்ப என்ன பண்றது அதை சொல்லுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். சம்பந்தி கொஞ்சம் சொல்லுங்க. செயின் இல்லாம யாரும் இந்த வீட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது. முதல்ல கேட்ட முடியும். சரி சரி மூட சொல்றேன். கொஞ்சம் அமைதியா இருங்க மாப்பிள்ள. எல்லாரையும் செக் பண்ணிடலாம். நிரஞ்சனா நீ அவங்களை செக் பண்ணுமா? பா கார்த்திக் பாப்பா. செக் அப்பா பண்ணிக்கிறேன். நினைச்சுக்காதப்பா. தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லப்பா நீ போ. நீ வாப்பா. சரி நீ போப்பா. மச்சான் வா மச்சான். எல்லாரும் தானே செக் பண்றோம். அவனுங்க தான் மானம் கேட்டவனுங்க. நான் அப்படி இல்லை. என்ன செக் பண்ண முடியாது. வா மச்சான். சொல்றேன்ல வா மச்சான். இந்த பார், அப்புறம் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டா பாத்துக்க. வா.
டேய் என்னடா இது? என்ன மச்சான் இது? எங்க காமிங்க. அப்படி வாங்க. இப்ப எப்படி சார் வந்துச்சு? எனக்கு தெரியல மாமா. இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல மாமா. இவன் தான் எடுத்து வச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் நாடகம் ஆடி இருக்கான். திருட்டு பயலுக்கு நடிப்பு வருங்கிறது சரியாதான் இருக்கு. யோ, யார் திருட்டு பையன்? யார் திருட்டு பையன்? யாரை பார்த்து திருட்டு பையங்கிற? நீ தான் திருட்டு பையன். ஏய், அளந்து பேசு. இப்படி எல்லாரும் முன்னாடி குடும்ப மானத்தை வாங்கிட்டீங்களே மாமா. திருடினது மட்டும் இல்லாம நான் வாழ போற குடும்பம்னு நிதானம் கூட இல்லாம எல்லாரையும் இப்படி மரியாதை இல்லாம பேசுறீங்க. நீங்க முதல்ல வெளியே போங்க மாமா. சொல்றேன்ல, வெளியே போங்க. நிர்ஜனா, நான் உன் தாய் மாமாமா. அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா? எனக்கு நான் வாழ போற என் குடும்பம் தான் முக்கியம், நீங்க இல்ல. வெளியே போங்க மாமா. சொல்றேன்ல, வெளியே போங்க. சொதப்பிடுச்சு. செயினை கொடுங்க. இந்தாங்க மாப்பிள்ள. வா நிலா. என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி. இப்படிலாம் நடக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்களும் தான் மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிருங்க. இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. நிரஞ்சனா தான் எங்களை விட்டு கொடுக்கலையே, நாங்க எதுக்கு கவலைப்படணும்? இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவுலயும் நாங்க தான் முக்கியம்னு சொல்ற பொண்ண எப்படி சம்பந்தி நாங்க விட்டு கொடுக்கறது? ரொம்ப நன்றி சம்பந்தி. பெரிய மனுஷங்க தான். சரி, நாங்க கிளம்புறோம். இத தயவு செஞ்சு பெரிய விஷயமாக்க வேண்டாம், விட்டுருங்க. நிரஞ்சனா, நாங்க போயிட்டு வரோம். சரிங்க அத்தை. சரி வாங்க போலாம். தப்பு செய்யாத ஒருத்தருக்கு திருட்டு பட்டம் கொடுத்துட்டீங்க. நாம கல்யாணத்தை நிறுத்தணும் தான், அதுக்காக இப்படி இல்லாம தப்பு பண்றது நம்ம வில்லனுங்க கிடையாது பீம்பாய். நிலா, நீ என்ன எத்தனை நாளா பார்த்துட்டு இருக்க? உன் பீம்பாய் அப்படி பண்ணுவனா? அங்க நடந்ததே வேற. ஐயோ, இவ்வளோ மிளகா அப்படியா? இவ்வளோ உப்பு போடுறான்? இந்த குட்டி பிசாசு உடந்தையா?
வச்சுக்கிறேன். சாரிங்க, உங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியல. சரி விடுங்க, இப்ப இருக்கிற நிலைமைக்கு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. பரவாயில்ல, நடக்கிறது நடக்கட்டும். ஏன் இந்த மாதிரிலாம் பண்றான்? சரி, நீங்க கிளம்புங்க. வரேன். ஹலோ, சொல்லுங்கண்ணா. விசாரிச்சிங்களா? நல்லா விசாரிச்சேன். பையன் ரொம்ப நல்ல பையன் தான் சொல்றாங்க. நீ சொல்ற மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல. குடும்பமும் நல்ல அந்தஸ்தான குடும்பமும் தான் சொல்றாங்க. உனக்கு யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பொண்டாட்டி பிரிஞ்சு போன உடனே கொஞ்ச நாள் குடிச்சிட்டு சுத்தி இருக்கான். இப்போ திருந்திட்டானா? வேற எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொல்றாங்க. சரி, நான் வச்சிடறேன். நிலா, தம்பி நில்லுங்க. என்ன? ஏன் இப்படிலாம் பண்ற? எப்படி பண்ற? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீ ஏன் இவ்வளவு போராடிட்டு இருக்க? நிரஞ்சனா உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லை சார். வேற உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இப்படி பண்ற? சார், நான் இன்னும் என் வித்யாவை மறக்கல, மறக்கவும் முடியாத. அவதான் எனக்கு எல்லாமே. நான் சொன்னபடி இந்த கல்யாணம் நடக்கலனா என்ன நீ உயிரோடவே பார்க்க முடியாது. இப்ப இந்த கல்யாணம் வேணான்னு என்னால் சொல்ல முடியாது. அதான் நான் இப்படி. நீ என் மருமக காலத்தில் தாலி கட்டுறது அவளுக்கு நல்லதில்ல, உனக்கு நல்லதில்ல. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சார், எனக்காக நீங்க ஏன் சார் திருட்டு பட்டம் சுமக்கணும்? இது உனக்காக மட்டும் இல்ல, என் மருமகளுக்காக தான். பார்த்துக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்ப சொல்லல, உன் பீம் பாய் தப்பு பண்ணிருக்கனா? என் பீம் பாய் தப்பு பண்ண மாட்டாரு. இப்ப அவர் நிலைமை. தம்பி, இது என் தங்கச்சி வீடு. கொலையே விழுந்தாலும் தாய்மாமா வர விட்டு போகாது. நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாதப்பா. அப்போ நம்ம டீம்ல ஒரு புது மெம்பர் சேர்ந்திருக்காரு. அதுவும் அந்த வீட்ல இருந்தே. சூப்பர் பீம் பாய். மேடம், வாங்க. பத்திரிக்கை ஆர்டர் கொடுத்திருந்தீங்க, ரெடி ஆயிடுச்சு மேடம். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்க வச்சிருங்க. சரியா இருக்கா பாத்து? நான் பாத்துக்கிறேன். நான் வரேன் மேடம். வாங்க. இன்விடேஷன் வந்துருச்சா? அத்தை, நீங்க பாருங்க. நிரஞ்சனா சஞ்சய் பார், ரொம்ப அழகா இருக்கு அத்தை. நல்லா இருக்கு. நீங்க பாருங்க. நல்லா இருக்கு.